டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வக்ஃப் மசோதா கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கலாகி இருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டதற்கு 2 அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதனால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் மசோதா கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கலாகி இருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றோட நிறைவடையுது. இந்த நிலையில் இன்னைக்கு வக்ஃப் கூட்டுக்குழு அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தாக்கலாகி இருக்கிறது, மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம் கணபதி? நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை 11 மணி 20 நிமிடம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்திருக்கிறார். இன்று வக்ஃப் நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். இந்த குழு எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களுடைய கருத்துக்களை சேர்க்கவே இல்லை, தங்களுடைய அறிக்கையில் சேர்த்துக் கொள்ளவே இல்லை என அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த குழுவின் தலைவராக இருக்கும் ஜெகதம்பா பால் எதிர்க்கட்சிகளை புறக்கணித்து விட்டார் எனவும் அவர்களுடைய கருத்துக்களை சரியாக கேட்கவில்லை எனவும் அந்த கருத்துக்களை குழுவின் அறிக்கையிலே சேர்க்கவில்லை எனவும் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே மாநிலங்களவையிலே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கு முன்னதாகவே மக்களவையிலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதைத் தொடர்ந்து மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை தற்போது 11:20 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அளித்த திருத்தங்கள் அனைத்துமே நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளித்த திருத்தங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவும் ஒரு தலைப்பட்சமான அறிக்கையை குழுவின் தலைவரான ஜெகதம்பா பால் தாக்கல் செய்திருக்கிறார் எனவும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் டிசென்ட் நோட் என சொல்லப்படும் எதிர்ப்பு அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கைகளை குழுவின் அறிக்கையோடு சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவடையும் நிலையில் இன்று இந்த மசோதா தொடர்பான அறிக்கையை மத்திய அரசு பட்டியலிலே சேர்த்திருந்தது. அலுவல் பட்டியலிலே இருந்தபடியே இன்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. உடனேயே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. அந்த எதிர்ப்பு காரணமாக தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளுமே முடங்கியிருக்கின்றன. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கணபதி. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.